இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதத்தை அடிப்படையாக வைத்து எந்த சட்டத்தையும் இயற்ற முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், குடியுரிமை பெற மதம் அடிப்படை இல்லை என்றும், அவ்வாறு மதத்தை அடிப்படையாக வைத்து எந்த சட்டத்தையும் இயற்ற முடியாது எனவும் கூறியுள்ளார். நாட்டில் நிலைபெறும் மதசார்பின்மை கோட்பாடு மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு குடியுரிமை திருத்த சட்டம் உகந்ததாக இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதத்தை அடிப்படையாக வைத்து எந்த சட்டத்தையும் இயற்ற முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், குடியுரிமை பெற மதம் அடிப்படை இல்லை என்றும், அவ்வாறு மதத்தை அடிப்படையாக வைத்து எந்த சட்டத்தையும் இயற்ற முடியாது எனவும் கூறியுள்ளார். நாட்டில் நிலைபெறும் மதசார்பின்மை கோட்பாடு மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு குடியுரிமை திருத்த சட்டம் உகந்ததாக இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர், இணைந்து வாழ்பவர்களை பிரித்து வைக்கும் வகையில் இந்த சட்டம் உள்ளதாகவும், இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அகதிகளாக வரும் மக்களை சக மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்றும், ஆனால் இந்த சட்டம் அவர்களை பாகுபடுத்தி பார்க்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டம் மூலம் இலங்கை தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத சார்பின்மைக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கும் இந்த சட்டத்தை எதிர்ப்பதாக கூறியுள்ளார். எனவே இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ள அவர், குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்க தைரியம் இல்லாததால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளதாக விமர்சித்துள்ளார். இதனையடுத்து மத்திய அரசின் CAA சட்டத்திற்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஆகியோருக்கு இந்த சட்டம் குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்கிறது. இஸ்லாமியர் இதில் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டுள்ளனர். இது மக்களை மத ரீதியாக பிரிக்கிறது என்பதால் இந்த சட்டத்தை ஆரம்ப நிலையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்தது. இந்த சட்டமானது நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு, குறிப்பாக மதச்சார்பற்ற தன்மைக்கு முற்றிலும் எதிரானதாகும் என்ற காரணத்தினாலும், அது நாட்டு நலனுக்கு உகந்ததல் என்பதாலும் எதிர்ப்பை தெரிவித்தோம். அகதிகளாக வருபவர்களை சக மனிதர்களாக பார்க்க வேண்டும். மத ரீதியிலோ இன ரீதியிலோ எந்த நாட்டிலிருந்து வருபவர்கள் என்ற ரீதியிலோ அவர்களை பிரித்து பார்க்கக்கூடாது என்பதுதான் சரியான பார்வையாக இருக்கும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வரலாம் என்றால் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு தடை விதித்தது ஏன்? இதுதான் இலங்கை தமிழருக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம். இதனால்தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் நடத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பில், பிற்படுத்தப்பட்டோர் அனைவரும் மத்திய அரசின் பணிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் சேரும் வகையில் கிரிமி லேயர் பிரிவினரை நீக்கம் செய்யாமல் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. IIT, எய்ம்ஸ், IMM ஆகிய உயர்கல்வி நிறுவனங்களில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை முழுமையாக முறைப்படுத்த வேண்டும் என்றும், அரசு துறைகளில் வழங்கும் இடஒதுக்கீட்டைப் போல தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்துவோம் என கொள்கை விளக்க குறிப்பில் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. அனைத்து சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் நடத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. மாநில அளவில் ஆதி திராவிடர் நல ஆணையம் தன்னாட்சி அதிகாரத்துடன் உருவாக்கப்படும் என்றும், அதற்கான சட்ட மசோதா நடப்பு கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் உரையாற்றிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில் முதன்முறையாக ஆதி திராவிடர்களுக்கு சமத்துவ ஊக்கத்தொகை, சமத்துவ பெருவிழா கொண்டாடியது போன்ற பல திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியினரின் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மாநில அளவில் ஆதி திராவிடர் நல ஆணையம் தன்னாட்சி அதிகாரத்துடன் உருவாக்கப்படும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்,
அதற்கான சட்ட மசோதா நடப்பு கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்குகளை விசாரிக்க 18 சிறப்பு நீதிமன்றங்கள் இயங்கி வருவதாகவும், சேலம், மதுரை, நெல்லை, கிருஷ்ணகிரியில் புதிதாக 4 நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் எனவும் கூறியுள்ள அவர், சாதி வேறுபாடற்ற மயானங்கள் இருக்கும் சிற்றூர்களில் வளர்ச்சிப் பணிகளுக்காக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறி அவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை கூடியதும் கடந்த ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை தற்போது திமுக அரசு முடக்கி வைத்திருப்பதாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் சாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதன் மீது பேசிய போது அவை முன்னவர் துரைமுருகன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசாத விவாதம் நடைபெற்றது. அப்போது நேரமில்லாத நேரத்தில் பேச KP முனுசாமியும், சில பிரச்சினைகள் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமியும் முயன்றனர். அதற்கு அனுமதி மறுத்த சபாநாயகர் அப்பாவு, நேரமில்லாத நேரத்தில் தீர்மானம் மீது பேசிய அனைத்தையும் அவை குறிப்பிட்டு நீக்கப்படுவதாக அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. பிறகு ஒரு நிமிடம் அனுமதி கொடுப்பதாக தெரிவித்தார். அந்த நேரத்திலே உறுப்பினர் அண்ணன் KP முனுசாமி அவர்கள் கருத்தை தெரிவித்தார்கள். குறிப்பிலிருந்து இப்பொழுது எடுக்கப்பட்டு விட்டதாக தகவல் தெரிகிறது. அதோடு நான் எழுந்து அவசரம் வாய்ந்த நிகழ்வு குறித்து உறுப்பினர் அண்ணன் KP முனுசாமி பேசுவதற்கு நீங்கள் வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. நான் சில கருத்துக்களை சொல்ல விளைந்தேன். அதையாவது அனுமதிகள் என்று சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே வேண்டுகோள் வைத்தேன். அவர் அதற்கும் அனுமதி தரவில்லை. அவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதோடு இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிரியிலே ஆரம்பிக்கப்பட்ட என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் காவல் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மூடப்பட்டு இருந்த பள்ளிகள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டன. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடியாக பாடம் நடத்தப்படுகின்றன. ஆனால் அன்றைய நாள் முதல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெள்ளிக்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது. பொது இடங்களில் கொண்டாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் DGP உள்ளிட்டோர் உயர் அதிகாரிகளுடன் சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்திக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான முன் ஏற்பாடுகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது. பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவதற்கும் ஊர்வலம் நடத்துவதற்கும் தடை விதித்து அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியின் போது பொது இடங்களில் சிலைகளை வைத்து வழிபடவும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று சிலைகளை கரைக்கவும் தடை விதித்து கடந்த மாதம் 30ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணைக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் மதுபான கடைகளில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த காவல்துறை மூலம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொது இடங்களில் சிலைகளை வைத்து வழிபடவும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று சிலைகளை கரைக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறைந்தது 5 பேரை மட்டும் விநாயகர் சிலைகளை எடுத்துச் சென்று கரைக்க உத்தரவிட வேண்டும் என்றார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மத உரிமைகளை பின்பற்ற வேண்டுமென்றால் வாழ்வாதார உரிமை முக்கியமானது என்றும்
பொதுநலன் கருதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் அரசு பிறப்பித்துள்ள தடை உத்தரவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறி வழக்கை முடித்து ஒத்திவைத்தனர். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மதுரை கருவேலம்பட்டி அருகே கிபி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரந்தம் எழுத்துகளுடன் கல்வெட்டு மற்றும் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கருவேலம்பட்டி பகுதியில் கிரந்தம் எழுத்துக்களுடன் கல்வெட்டு இருப்பதாக வந்த தகவலை அடுத்து மதுரை பாண்டிய நாடு பண்பாட்டு மையத்தின் தொல்லியல் களக்குழு அப்பகுதிக்கு விரைந்தது. மேலும் சோதனையில் மொச்சிக்குளம் செல்லும் சாலை அருகே தனியார் விவசாய நிலத்தில் தனிப்பாறையில் 2 அடி அகலமும் 4 அடி நீளமும் கொண்ட 4 வரிகளில் கிரந்தம் எழுத்துக்களுடன் கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கல்வெட்டின் இடதுபுறம் 2 அடி அகலம் 3 அடி நீளம் கொண்ட சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு சுமார் கிபி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என அறியப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் பெண்களை நிரந்தரமாக ஈடுபடுத்திக் கொள்ள முப்படை தளபதிகளும் முடிவு செய்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாலின சம்பவத்தின் அடையாளமாக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு பணிகளிலும் பெண்கள் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் அவர்களுக்கான முழு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என கோரப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேசிய பாதுகாப்பு மற்றும் கப்பற்படை பயிற்சி பள்ளிகளில் பெண்களும் ஈடுபடுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்றைய விசாரணையின் போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் அஷ்வயா பாதி பாதுகாப்பு பணிகள் பெண்களை நிரந்தர பொறுப்பு வகிக்கும் வகையில் அவர்களை ஈடுபடுத்திக் கொள்ள மத்திய அரசு மற்றும் முப்படை தளபதிகளும் முடிவு செய்துள்ளதாக கூறினார். அது மட்டுமல்லாது அதற்கான கொள்கை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனை வரவேற்ற உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மேற்கொள்ளப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அடுத்த விசாரணையின் போது அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுகளை அகற்ற மனிதர்களை பயன்படுத்துவதில்லை என்று உறுதிமொழி அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதாள சாக்கடைகள் மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வதில் மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கருத்து தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தற்போது இயந்திரங்களையே பயன்படுத்துவதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுகளை அகற்ற மனிதர்களை பயன்படுத்துவதில்லை என உறுதிமொழியை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இடஒதுக்கீடு விழுக்காட்டை நிர்ணயிக்கும் உரிமை அந்தந்த மாநில அரசுகளுக்கே இருக்க வேண்டும் என்ற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிய திருத்தம் செய்யுமாறு மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் தொகைக்கேற்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் பின்பற்றப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டின் அளவு வேறுபடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறும் கலைவாணர் அரங்கத்தில் போலீசாரின் பலத்த பாதுகாப்பையும் மீறி தஞ்சாவூர் வாலிபர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலைவாணர் அரங்க நுழைவாயில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் திடீரென பெட்ரோல் கேனுடன் நுழைந்த வாலிபர் தமது உடல் முழுவதும் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். அவரை தடுத்து நிறுத்த வாகனத்தில் ஏற்றி சென்ற போலீசார் தற்கொலைக்கு முயன்ற வாலிபரிடம் விசாரணை நடத்தினர். அதில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்றும் போலி பத்திரிகையாளர் அடையாள அட்டையுடன் உள்ளே நுழைந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்களை பாஜக நியமனம் செய்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், மணிப்பூர் மற்றும் கோவா ஆகிய மாநில பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்களை பாஜக நியமித்துள்ளது. அதன்படி உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.
பஞ்சாப் மாநில தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநில தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும், மணிப்பூர் மாநில தேர்தல் பொறுப்பாளராக பூபேந்தர் யாதவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கோவா மாநில தேர்தல் பொறுப்பாளராக தேவேந்திர பட்னாவிஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தென்கிழக்கு, மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே பிரதிநிதிகள் மட்டத்திலான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் 2 நாடுகளின் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் 2 நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கூட்டு ராணுவ பயிற்சி, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுப்பது போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநராகவும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகியாகவும் நியமித்து சமீபத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டார். இதனையடுத்து பஞ்சாப் ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்றுக் கொண்ட பன்வாரிலால் புரோஹித் நேற்று முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தொடர்ந்து பிரதமர் மோடி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்தித்த நிலையில் இன்று காலை டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். முகாம்வாழ் இலங்கை தமிழர்களின் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விடுதிகளிலும் கூடுதலாக 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீரமைப்பின மாணவர்கள் இடையூறின்றி கல்வியை தொடர 1336 விடுதிகள் இயங்கி வருவதாகவும், கல்லூரி விடுதிகளின் தரத்தினை உயர்த்த 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021-22ஆம் நிதியாண்டில் அவர்களுக்கான கல்வி சார்ந்த திட்டங்களுக்காக 3480 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாருக் கான் அட்லி கூட்டணியில் உருவாகி வரும் புதிய படத்தில் நடிகர் விஜய் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழில் முன்னணி இயக்குநராக வலம் வரும் அட்லி தற்போது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் நடிக்கும் புதிய படத்தை இயக்கி வருகிறார். ஷாருக் கான் 2 வேடங்களில் நடிக்கும் அதிரடி ஆக்ஷன் படமான இந்த படத்திற்கு ஜவான் என பெயரிடப்பட்டு உள்ளதாகவும், இந்த படத்தில் நயன்தாரா, பிரியாமணி மற்றும் யோகி பாபு ஆகியோர் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு புனேவில் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது நடிகர் விஜய் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அக்ஷய்குமார் நடிப்பில் பிரபுதேவா இயக்கிய ரவுடி ரத்தோர் திரைப்படத்தின் பாடல் காட்சியில் விஜய் தோன்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. முனைவர் படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் கிறிஸ்தவ மதம் மாறிய ஆதி திராவிடர் பழங்குடியின ஆய்வு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் முழுநேர முனைவர் படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்றும், அதன்படி ஊக்கத்தொகை 50,000 ரூபாயில் இருந்து 1 லட்சமாக உயர்த்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக 2021-22ஆம் நிதியாண்டில் 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ஷிகர் தவானும் அவரது மனைவி ஆயிஷா முகர்ஜியும் விவாகரத்து செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணியின் ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஷிகர் தவான் 35 வயதான ஷிகர் தவான் தன்னை விட 11 வயது மூத்தவரும் ஏற்கனவே திருமணமான ஆஸ்திரேலிய குத்துச்சண்டை வீராங்கனையான ஆயிஷா முகர்ஜியை கடந்த 2012ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 8 ஆண்டு காலம் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் ஷிகர் தவான் தனது மனைவி ஆயிஷா முகர்ஜியை விவாகரத்து செய்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவாகரத்து முடிவை ஆயிஷா முகர்ஜியும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலம் உறுதி செய்துள்ளார்.
அதில் இரண்டாவது முறையாக விவாகரத்து செய்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்க தடை விதிக்கப்பட்டதற்கு ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி வரும் 10ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆந்திராவில் பொது இடங்களில் சிலை வைக்க மாநில அரசு தடை விதித்துள்ளது. அதற்கு ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் முதலில் கொண்டாடும் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி என்றும் இதற்கு பின்னரே மற்ற விழாக்களை கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பிறந்தநாள் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாகவும் அப்போது பரவாத கொரோனா தற்போது பரவுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வெள்ளத்தில் கார் அடித்து செல்லப்படுவதை தடுப்பதற்காக அதை கயிறு மூலம் கட்டி வைத்த வீடியோ வெளியாகியுள்ளது. வட மாநிலங்களில் பருவமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் பல பகுதிகளில் வெள்ள நீரில் கார், பைக் போன்ற வாகனங்கள் அடித்து செல்லப்படும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு டெல்லியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் இருந்து தனது காரை காப்பாற்ற நாயை கயிற்றால் கட்டுவது போல் காரை கயிற்றால் கட்டி வைத்துள்ளார் ஒருவர். பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் இவரது புத்திசாலித்தனத்தை பாராட்டியே ஆக வேண்டும். இதன் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. This